வெல்கம் டு Ultramind. இந்த வீடியோவில் புதுசாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு பிகினருக்கும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கும் யூஸ் ஆகிற சின்ன சின்ன சென்டென்ஸை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ரிலேட்டிவையோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களே வந்துட்டு எங்கேயாவது மீட் பண்ணுறோம், அவங்க எங்கேயாவது ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? நீ எங்கே ஒர்க் பண்ணுற, உன் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, இந்த மாதிரிலாம். இந்த உன் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வேர் இஸ் யுவர் ஆஃபீஸ், வேர் இஸ் யுவர் ஆஃபீஸ்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம விளையாடுறப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் கேட்போம் இல்லையா, உனக்கு செஸ் விளையாட தெரியுமா, நீ கேரம் விளையாடுவியா, இந்த மாதிரிலாம். இந்த நீ செஸ் விளையாடுவியா அப்படிங்கிறத டூ யூ ப்ளே செஸ், டூ யூ ப்ளே செஸ்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம எழுதிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம பேனா ஒழுங்காக எழுதலை, விட்டு விட்டு எழுதுது அப்படின்னா அப்போ சொல்லுவோம்ல, இந்த பேனா ஒழுங்காக எழுதலை, வேறு பேனா எடு, இந்த மாதிரிலாம். இந்த பேனா ஒழுங்காக எழுதலை அப்படிங்கிறத திஸ் பென் டசன்ட் ரைட் வெல், திஸ் பென் டசன்ட் ரைட் வெல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம எது வெளில கிளம்புறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸை வர சொல்லியிருக்கோம் அப்படின்னா அப்போ அவங்ககிட்ட கேட்போம் இல்லையா, நீ எப்போ கிளம்புவேன், நீ கிளம்பிட்டு எனக்கு கால் பண்ணு இப்படின்லாம். இந்த நீ எப்போ கிளம்புவ அப்படிங்கிறத when will you leave, when will you leaveனு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நார்மலாக எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப சீரியஸாக கடகடன்னு ஏதாவது பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க பேசுகிறது நமக்கு புரியல அப்படிங்கிறப்ப சொல்லுவோம்ல, நீ என்ன சொல்கிறேனே எனக்கு புரியல, கொஞ்சம் பொறுமையாக சொல்லு இப்படின்லாம். இந்த நீ என்ன சொல்கிறேனே எனக்கு புரியலை அப்படிங்கிறத I don't understand what you say, I don't understand what you sayனு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஒரு ஒர்க்குக்கோ இல்லை ஸ்கூல் காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்கிறப்பையோ இல்லை வேற எங்கேயாவது வெளில கிளம்புறப்பையோ வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லை ஃப்ரெண்டோ வந்துட்டு லேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப சொல்லுவோம்ல, எனக்கு லேட் ஆகிட்டே இருக்குது, சீக்கிரமாக கிளம்புங்க அப்படின்லாம். இந்த எனக்கு லேட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறத I'm getting late, I'm getting lateனு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம பஸ்ஸில் வரப்போ எப்பயாச்சும் வந்துட்டு ரொம்ப கூட்டமாக இருந்தது அப்படின்னா அப்போ நம்ம ஆஃபீஸ்க்கோ இல்லை கிளாஸ்க்கோ வந்துட்டு சொல்லுவோம்ல, இன்றைக்கி பஸ்ஸு ஒரே கூட்டம், நிற்கவே முடியலை, இந்த மாதிரிலாம். இந்த பஸ்ஸில் ஒரே கூட்டம் அப்படிங்கிறத த பஸ் வாஸ் க்ரௌடட், த பஸ் வாஸ் க்ரௌடட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம என்னைக்காச்சும் மார்னிங் வந்துட்டு சீக்கிரமாக எழுந்திரிச்சிடுறோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவோம்ல, இன்றைக்கி நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன், கொஞ்சம் ஒர்க் இருந்தது இப்படின்லாம். இந்த நான் இன்றைக்கி காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன் அப்படிங்கிறத ஐ காட் அப் இயர்லி திஸ் மார்னிங், ஐ காட் அப் இயர்லி திஸ் மார்னிங்னு சொல்லலாம். லாஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஏதாவது ஒரு பொருளை காணாடிச்சிட்டோம், அதை எல்லா இடத்துலையும் தேடிட்டோம், கிடைக்கல அப்படிங்கிறப்ப சொல்லுவோம்ல, நான் எல்லா இடத்துலையுமே தேடிட்டேன், அது எங்கே வச்சேனே தெரியல, அந்த மாதிரிலாம். இந்த நான் அதை எல்லா இடத்துலையும் தேடிட்டேன் அப்படிங்கிறத ஐ சர்ச்டு எவ்ரிவேர், ஐ சர்ச்டு எவ்ரிவேர்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.